இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 16 சிஏ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃபைனல் புக்கில் இருக்கக்கூடிய சம்மு இண்டு ஏஎஸ் 2 வேல்யூஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 16 வந்து ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்தாச்சு, ஃபினிஷர் கொடுத்து ராமெட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் இன்வென்ட்ரிஸ், பர்ச்சேசஸ் கொடுத்தாச்சு, லேபர் கொடுத்தாச்சு, ஓவர் ஹெட் ஃபிக்ஸர் கொடுத்தாச்சு, சேல்ஸும் கொடுத்தாச்சு, க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுத்தாச்சு. என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? The expected productions for the year was 15,000 kg of finished product. Due to fall in the market demand, the sales price for the finished goods was rupees 20 per kilogram and the replacement cost of the raw material was 9.5 per kilogram. Calculate the closing inventory as on the date. Closing inventory நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். க்ளோசிங் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்க போனோம்னால நம்ம ஓப்பனிங் பர்ச்சேஸ் மைனஸ் சேல்ஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரியும் இருக்குது இல்லையா? அப்போ க்ளோசிங் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கணும். இது வந்து நினைக்கிறாங்க ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். இல்லஸ்ட்ரேஷன் 16. அப்போ இல்லஸ்ட்ரேஷன் 16 சிஏ ஃபைனல் எஃப்ஆர் நம்ம பார்க்கும்போது இன்டு ஏஎஸ் 2 இன்வென்ட்ரி. அதில் சம்மில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ. க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது இல்லையா? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன். இல்லையா? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதை வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து சேல்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இதே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சம்டைம்ஸ் வந்து சேல்ஸுன்ற வேர்டை கூட சொல்லுவோம். இந்த பர்ச்சேஸ் சம்டைம்ஸ் என்னவா இருக்கலாம், ப்ரொடக்ஷனாக இருக்கலாம். We have a opening inventory, raw material ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு கூட்ஸ்ன்றது ரா மெட்டீரியல் ஓப்பனிங் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் இதாகும். இப்போ வந்து இது வந்து ரா மெட்டீரியல். இப்போ எவ்வளோங்க, 1000 ரா மெட்டீரியல். பர்ச்சேஸு 10,000. க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுத்துக்கிறாங்களா? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 900. ஆயிரத்தி 100. ஓப்பனிங் ஸ்டாக்கு நம்ம கரெக்டாக இருக்குது நினைக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குது கரெக்டாக பார்க்கணும். 1100. நம்ம 1000 எடுத்துட்டோம். இதில் வந்து 1100 இருக்குது. இப்போ 10,200 அப்படின்றது உங்களுக்கு வேல்யூ. ஸோ வாட் இஸ் 10,200 அப்படின்றது ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. Opening stock plus purchase minus closing stock is always called a
ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, இவ்வளோதான் ரா மெட்டீரியல் நான் கன்சியூம் பண்ணியிருக்கிறேன். எவ்வளவு 10,200. அப்போ ரா மெட்டீரியல் கன்சூமேஷன் போட்டாச்சு. அப்போ காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவு, 10,000 ரூபாய். 1,00,000 யூனிட் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு பொருளை எவ்வளோக்கு வாங்கிக்கிறேன்னு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க. அதுதான் காஸ்ட் பெர் யூனிட் இல்லையா? அப்போ எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க, 1,00,000 ரூபாய் பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க, 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க அப்படின்னா 10. அப்போ கன்சம்ஷன் 10,200 ரூபாய்னா 10 ரூபா செலவாயிடும். அப்போ எவ்வளோ செலவாயிருக்கு உங்களுக்கு, 1,02,000 ரூபாய் உங்களுக்கு செலவாயிடுச்சு. 1,02,000 ரூபாய் உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்குது, செலவு ஆகிருக்குது. இப்போ நம்ம செலவு தானே கண்டுபிடிக்க போகிறோம். கால்குலேஷனாக க்ளோஸ் ஸ்டார்ட்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எவ்வளோ செலவாகிக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ செலவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் தான், எக்ஸ்பென்சஸ் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். நான் பேக்கில் மாற்றிக்கிறேன். எக்ஸ்பென்சஸ் ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது இந்த 10,200 வந்து என்ன சொல்லலாம், ரா மெட்டீரியல் கன்சம்ஷன். ரெண்டாவது நாங்கள் பார்க்கணும் லேபர் 76,500 ரூபாய். அப்போ லேபர் எவ்வளோ நடந்திருக்குது, 76,500 ரூபாய். அடுத்தது ஓவர் ஹெட்ஸு ஃபிக்ஸடுன்னு சொல்லிட்டீங்க, நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ இதை வந்து ஃபிக்ஸடுன்னும் போது டைரக்ட்டுக்கும் வரும், இன்டைரக்ட்டுக்கும் வரும். டைரக்ட்டுக்கு தான் வந்துச்சுன்னா அது வந்து இன்வென்ட்ரி காஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்டைரக்ட் வந்துச்சுன்னா வந்து அது பிஎன்ல கொண்டு போகும். அப்போ இந்த ஓவர் ஹெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹெட் எவ்வளோ இருக்குது, சம்மில் 75,000 இருக்குது. இந்த 75,000ல் அதாவது இன்வென்ட்ரிக்கு அப்சார்ப்ஷன் எவ்வளோ அப்சார்ப் பண்ணணும்னு கேள்வி இல்லையா? அப்போ தான் இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், நார்மல் கெப்பாசிட்டி, ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. அப்போ நார்மல் கெப்பாசிட்டி சம்மில் போட்டுக்கலாம். See that expected production for the year was 15 kilogram of finished product. அப்போ expected productions for the year was 15 kilogram. அப்போ 75,000 ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்டுக்கு நார்மல் 15,000 போட்டால் 5 ரூபா கிடைக்கும் இல்லையா? 75,000 செலவு 85க்கு வகுத்தல் 15,000 ரூபா அதுதான் போடணும். போட்டால் நார்மல் கெப்பாசிட்டி முடிஞ்சு போச்சு. அப்போ 75,000 வகுத்தல் 15,000. அப்போ 5 ரூபான்றது தெரிஞ்சு போச்சு. இது நார்மல் கெப்பாசிட்டி பெர் யூனிட் 5 ரூபா. நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணீங்க அப்படின்றது தான் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம். கன்சம்ஷன் என்னங்க, கன்சம்ஷன் பண்ணது எவ்வளவு, 10,200 இல்லையா? 10,200 தான் ப்ரொடக்ஷன். எப்படி சொல்கிறீங்கன்னா இன்னொரு வழியில் போட்டு காமிக்கலாம் இந்த கான்செப்ட்டு. நான் சொன்னேன் இது மறந்துடுங்க, இப்படி இல்லை விஷயம். ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ்ஸு ப்ரொடக்ஷன் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸாக இருக்கும். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ சேல்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இந்த ஒரு பாயிண்ட்டு யாரும் மறந்துடக்கூடாது. சேல்ஸ் எவ்வளவு, 10,000 இல்லையா? இப்போ சேல்ஸ் 10,000. வாட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு, 9,000 க்ளோசிங் ஸ்டாக்கு. ஃபினிஷ்டு குட்ஸ் 1,200. ஃபினிஷ்டு குட்ஸ் தான் பார்க்கணும்.
ஃபினிஷ்டு குட்ஸ். இது வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன். அது ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸ் 1200. வாட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக்? ஃபினிஷ்டு குட்ஸ் தான் பார்க்கணும். ஃபினிஷ்டு குட்ஸோட ஓப்பனிங் ஸ்டாக் என்ன? 1000. வாட் இஸ் ப்ரொடக்ஷன் இல்லையா? இது மைனஸ். அப்போ 10,000 ப்ளஸ் 11,500, 11,200 மைனஸ் ஒரு 1000, 10,200. இப்படி பார்த்தாலும் ப்ரொடக்ஷனால தான் வருது. 10,200. ஸோ எப்படி பார்த்தாலும் 10,200 எந்த ஒரு குழப்பமும் இல்லை இல்லையா? அதுதான் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்டு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,200 இன்ட்டு 5 கோட்டா அளவு 10,200 இன்ட்டு 5 51,000. 75,000ல் 51,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 24,000 என்னது? அன்அப்சார்ப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட். இப்போ டோட்டல் காஸ்ட்டு இப்போ இவ்வளோ தான். 1,02,000 ப்ளஸ் 76,500 ப்ளஸ் 51,000 2,29,500. இப்போ 2,29,500 என்பது எங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன 2,29,500 டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸா? எஸ். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஃபினிஷ்டு குட்ஸ் தான் நம்ம விற்க முடியும். ரா மெட்டீரியல் வந்து ப்ராசஸ் ஆகி ஃபினிஷ்டு குட்ஸ் தான் வந்துருக்கும். அப்போ ஃபினிஷ்டு குட்ஸுக்கு தான் எவ்வளோ செலவாகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபினிஷ்டு குட்ஸ் தான் இப்போ நமக்கு காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியாக இருக்குது இல்லைங்களா? அப்போ ஃபினிஷ்டு குட்ஸோட செலவு வந்து 2,19,500. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு? ஃபினிஷ்டு குட்ஸு எவ்வளோ நீங்கள் உருவாக்கியிருந்தீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தீங்க? 10,200. அப்போ இது வகுத்துடணும் இல்லையா? இப்போ 2,29,500ல் ஏன் வகுக்கிறோன்னா அப்போ தான் நம்ம இண்டிவிஜுவல் காஸ்ட் எடுக்க முடியும். அப்போ தான் 22.50 ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு யூனிட், ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் யூனிட் உருவாக்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் 22.50. பட் சம்பளம் என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை போடல, 20 ரூபா தான் சொல்கிறோம். Due to fall in the market demand, the sales price of the finished goods was fixed is 20. So 20 அப்படிங்கும்போது 22 or 22.5 or 20, whichever is less தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ whichever is less நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம எதை எடுத்துக்க முடியும்? 20 ரூபா தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ 20 is a right answer. அப்போ ஃபினிஷ்டு குட்ஸோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுங்க? 1,200 இன்ட்டு 20 போட்டால் 24,000 அப்படின்றது உங்களுக்கு தெளிவான பதிலாக கிடைச்சிருச்சு. ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அதோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9,000. இது வந்து ஃபினிஷ்டு குட்ஸோடைய க்ளோசிங் ஸ்டாக். அடுத்து ரா மெட்டீரியலுடைய க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000. அதுக்கு எவ்வளோ ஆன்சர் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே கொடுத்துருப்பான். சரி, ரா மெட்டீரியலுடைய பொருள் எவ்வளோக்கு வாங்கிக்கிறாங்கன்னா 1,00,000/10. ஸோ 10 ரூபா தான் நம்ம போட்டோம். 10 ரூபா இங்கே போடக்கூடாது. எவ்வளோ தான் போடணும்னு பார்த்தா 9.50 தான் போட்டாங்க. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வாஸ் 9.5. ஸோ அதே மாதிரி திருப்பி நான் சொல்கிறேன், விச் வெரிஸ் லெஸ்ஸு 10 ரூபாயா அல்லது 9.50 அப்படின்னு பார்க்கும்போது விச் வெரிஸு லெஸ்ஸு தான் நம்ம போட போகிறோம். அப்போ என்னது 9.50 தான் போட போகிறோம். அப்போ 9,49 ஸோ கிட்டத்தட்ட 5,550 வரும். செக் பண்ணி பார்த்துங்க. 90 × 9.50. ஸோ 90 × 9.50 90 இல்லைங்க 9,000. தப்பாக போட்டீங்க, அது 9,000.
8550. ஸோ இட்ஸ் ஒரு ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம ஆன்சர் கரெக்டாக தான் நிற்குது. இதுதான் வந்து அவங்க புக்லேயும் கொடுத்துருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா எஸ். பட் அவங்க நம்மள மாதிரி விளக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம விளக்கத்தை கிளியராக கொடுத்துருவோம். க்ளோசிங் ஸ்டாக் 24,000 டைம் பண்ணுறது. சரி, ஆன்சர். தேங்க்யூ.